ஈரானுக்கு சொந்தமான ஐரிஸ் பூஷர் கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி செயலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அக்கப்பலில் இருந்து 208 பணியாளர்களை தற்பொழுது கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த செயல்முறைகள் இப்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. இதன்போது இலங்கையின் நிலப்பரப்பில், கடல் எல்லைகள் மற்றும் வான்பரப்பில் ஆகியவற்றில் எந்த ஒரு அரசும் மோதல்களின் போது ஒரு தரப்பிற்கு ஆதரவாக பயன்படுத்துவதற்கோ அல்லது வேறு நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் பயன்படுத்துவதற்கோ இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். எந்த ஒரு சர்வதேச மோதலிலும் எமது நிலைப்பாடு நடுநிலையானது. எமது நிலப்பரப்பு, கடல் எல்லைகள் அல்லது வான்பரப்பை எந்த ஒரு நாட்டிற்கும் மோதல்களின் போது சார்பாகவோ அல்லது மற்றொரு நாட்டிற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலோ பயன்படுத்த நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். அதுவே எமது நிலைப்பாடு. அதனால் மோதல் ஆரம்பமான தருணத்திலிருந்தே நாம் எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் வெளியிட்ட அறிக்கைகள் அனைத்தும் இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையிலேயே அமைந்திருந்தது. ஈரானின் 2 கப்பல்கள் தொடர்பான பிரச்சனை எழுந்தபோது நாம் இந்த நடுநிலைமையை கடைபிடித்து வருகிறோம். அதே நேரம் ஒரு தேசமாகவும் அரசாகவும் நடுநிலைமையை பாதுகாக்கும் அதேவேளை மனிதநேயத்திற்கு நாம் முதலிடம் வழங்குகிறோம். எனவே மனிதநேயத்தை பாதுகாப்பதற்கும் மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எதனையும் எடுப்பதற்காக நாம் ஒருபோதும் தயங்க மாட்டோம். ஒரு நாடு பின்பற்ற வேண்டிய மிகச்சிறந்த கொள்கை அதுவென்றே நான் கருதுகிறேன். அந்த கொள்கையில் இருந்தே நாம் செயல்படுகிறோம் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். பிரித்தானியாவின் HM டிராகன் போர்க்கப்பல் சைப்ரஸிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அது அடுத்த சில வாரங்களுக்குள் அங்கு சென்றடையும் என்றும் அந்த நாட்டு பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி தெரிவித்திருக்கிறார். மற்ற நாடுகளை விட சைப்ரஸில் பிரித்தானியாவின் அதிக போர் விமானங்கள் உள்ளன. அத்துடன் வழக்கமாக இருப்பதை விட கூடுதலாக 400 வான் பாதுகாப்பு நிபுணர்கள் அங்கு பணியில் இருக்கின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் நோக்கம் குறித்து அவர் கூறுகையில், பிரித்தானிய பணியாளர்கள் எங்களது படைத்தளங்கள், சைப்ரஸ் தீவு மற்றும் இப்பிராந்தியத்தில் உள்ள எங்களது பங்காளிகளை பாதுகாப்பதை நாங்கள் உறுதி செய்ய விரும்புகிறோம் என்றார். ஈரான் மீது அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் பிரித்தானியா இணையுமா என்ற கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை. போர் மற்றும் மோதல்களின் தன்மை எப்பொழுதும் மாறக்கூடியது. ஈரானியர்கள் என்ன செய்வார்கள் என்று எங்களுக்கு தெரியாது என்று கூறிய அவர், மக்கள் மற்றும் படைகளின் பாதுகாப்புக்காக பிரித்தானியா தனது நடவடிக்கைகளை மாற்றி அமைக்கும் என தெரிவித்திருக்கிறார். சைப்ரஸில் உள்ள பிரிட்டிஷ் படைத்தளத்திற்கு அவர் சென்றிருந்த போது அங்கே அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதை அவர் உறுதி செய்தார். பிரதமருடனான கோப்ரா அவசர கூட்டத்திற்காக அவர் தயாராகிக் கொண்டிருந்த போது இந்த எச்சரிக்கை ஒலி கேட்டதை அவர் தெரிவித்திருக்கிறார். அசாம் மாநிலத்தில் ஜோர்ஹட்டில் இருந்து நேற்று மாலை சுகோய் 30 ரக போர் விமானம் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. திடீரென அந்த போர் விமானம் இரவு 7:42 மணிக்கு ரேடாரில் இருந்து மாயமானது. விமானம் காணாமல் போனது குறித்து இந்திய விமானப்படை குழு ஆய்வு செய்து வந்தது. இந்த நிலையில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போர் விமானம் அசாமின் கர்ஃபி ஆங்லாங் பகுதியில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்தும் தேடுதல் பணிகள் இடம்பெற்று வருவதாக இந்திய விமானப்படை குறிப்பிட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் குருநகர் இறங்குதுறையில் இன்று படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் காணாமல் போன 2 தேடும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. விபத்துக்குள்ளான குறித்த படகில் பயணித்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தவர்களில் 2 உயிரிழந்திருக்கின்றனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானவர்களில் 13 பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் 2 ஆண்கள் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 3 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் 8 பேர் சாதாரண நோயாளர் சிகிச்சை அறையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டார். பாலைத்தீவு திருவிழாவிற்கு யாத்திரிகர்கள் சென்ற படகு ஒன்றே இன்று காலை 6 மணி அளவில் இவ்வாறு விபத்துக்குள்ளானது. குறித்த படகில் 25 பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்களில் 23 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கிறது. இந்த நிலையில் காணாமல் போன 2 தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அயத்துல்லா அலி கமேனியின் 2வது மகனான மொஹ்தபா கமேனி புதிய உயர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிய உயர் தலைவராக அவரை ஏற்றுக்கொள்ள எங்களால் முடியாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அலி கமேனியின் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு புதிய ஈரானிய தலைவரை ஏற்க முடியாது எனவும் தெரிவித்துள்ள ட்ரம்ப் இந்த விடயத்தில் ஈரானியர்கள் தனது நோக்கத்தை வீணடிக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார். கமேனியின் மகன் மிகவும் இலகுவாக கையாளப்படக்கூடியவர். அவரை ஈரான் உயர் தலைவராக தெரிவு செய்வது அமெரிக்காவை 5 ஆண்டுகளில் மீண்டும் போருக்கு தள்ளும். எனவே ஈரானின் புதிய தலைவராக மொஹ்தபா கமேனியை ஏற்க முடியாது. வெனிசுலாவில் நடந்தது போல ஈரானிலும் புதிய தலைவர் நியமனத்தில் நான் தனிப்பட்ட முறையில் ஈடுபடுவேன். ஈரானில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் கொண்டு வரக்கூடிய ஒருவரை நாங்கள் விரும்புகிறோம். ஈரானை வழிநடத்த பகுத்தறிவு மற்றும் விவேகம் உள்ள ஒரு நபரை நியமிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார்.